காரணமாகும் மனுக்குலம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். எரேமியா 2:6-7. இறை பற்றி இல்லாமல் வாழ்கின்ற மக்களால் உலகமே அழிவின் பாதைகளில் செல்லுகின்றது. இறைப்பற்று என்பது நீதியான, நியாயமான, இயற்கையோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்வு முறை என்பது அறிந்திருத்தல் அவசியம். கடவுளின் படைப்புகள் அழிவின் பாதையில் இருக்கிறதென்றால் அநீதியான நிலையில் படைப்புகளை பயன்படுத்துகின்ற மனிதனே காரணமாகின்றான். காந்தியடிகள் குறிப்பிடும்போது பூமியில் அனைவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய ஏராளமான வளங்கள் உள்ளன. ஆனால் நமது பேராசை மற்றும் வளர்ச்சியின் அவசரத்தில் வளங்களை பொறுப்பற்ற முறையில் சுரண்டி வருகின்றோம் என்கின்றார். இயற்கையும் இயற்கை வளங்களும் அதிகளவில் சுரண்டப்பட்டு பெரும் முதலீடுகளாக மாற்றப்பட்டு பெரும் முதலாளிகளை உலகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. விதை தரும் கனிமரங்களை படைத்த கடவுளின் திட்டத்திற்கு பதிலாக லாபம் பெறுவதற்காக விதை எடுக்கப்பட்ட கனிவகைகளை மலிந்து கிடக்கின்றன. அதிக விளைச்சலை பெருக்குவதற்காக உருவாக்கப்படுகின்ற உரங்கள் மண்ணின் மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தி விடுகின்றன. இயற்கையாய் கிடைத்து வந்த தண்ணீர் விலை பொருளாகிவிட்டது. இலவசமாய் சுவாசிக்கின்ற காற்றும் சராசரி மனிதருக்கு விளைபொருளாகிவிடும் காலம் நெருங்கிவிட்டது. அதிகமான நுகர்வும் வளங்களை கொள்ளையடித்தாவது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற வன்மங்களும் காரணமென உணர வேண்டும். தேசத்தை தீட்டுப்படுத்துவது என்பது கடவுளை விட்டு தூரம் போவது. கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்பது இயற்கைக்கு இசைந்து வாழ்வது. கடவுளின் படைப்புகள் வேதனையுறுவதற்கு நாம் காரணமாக வேண்டாம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.